சமூக நீதி மக்கள் இயக்கம் சார்பில் பாபா சாஹேப் B.R. அம்பேத்கர் அவர்களின் 69வது நினைவு தினத்தில் சமூக நீதி மக்கள் இயக்கம் நிறுவன பொதுச் செயலாளர் A.K. அம்பேத்கர் தாசன் புகழ் வணக்கம் செலுத்தினார். சென்னை சைதாப்பேட்டை சித்தார்த்த நகரில் சமூக நீதி மக்கள் இயக்கம் நிறுவன பொதுச் செயலாளர் A.K. அம்பேத்கர் தாசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பாபா சாஹேப் B.R. அம்பேத்கர் அவர்களின் 69வது நினைவு தினத்தில் திருவுருவப் படத்திற்கு சமூக நீதி மக்கள் இயக்கம் நிறுவன பொதுச் செயலாளர் A.K. அம்பேத்கர் தாசன் அவர்கள் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். அதன் பின்னர் சைதை சித்தார்த்த நகர் திடீர் நகர் இரவு பாடசாலையை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அதன் பின்னர் அம்பேத்கரை பற்றியும் இன்றைய வாழ்வியல் பற்றியும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். இதில் இயக்கத்தின் நிர்வாகிகள் P. அருணாச்சலம், C.V.M. சாமி, A.K. வள்ளுவதாசன், T.R. கோட்டமுத்து, A.M. வடிவேலு, அசோக் குமார், P. தனபால், N.S. சண்முகம், G. தயாளம், T.K.A. சுந்தரமூர்த்தி, A.V. பௌத்தன், ஆசிரியை கீதா, A. புனிதா, சத்யா, சித்ரா, அல்போன்சா, இரவு பாடசாலை ஆசிரியர் ரம்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றி உரையை T. முருகன் வழங்கினார். இதில் பலரும் கலந்து கொண்டனர். மாணவர்களின் எதிர்காலத்தை கருதி மாணவர்கள் படிப்பிலே முன்னேற வேண்டும். படிப்புதான் நம்முடைய சொத்தாக இருக்க வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன்னை கல்வியிலே இமயமலையாக உயர்த்தி கொண்ட காரணத்தினால்தான் இந்திய அரசியல் சட்டத்தை எழுத முடிந்தது. அவருக்கு நிகராக இந்தியாவில் படித்தவர்களே கிடையாது என்ற அடிப்படையில் நம்முடைய சமூகம் படிப்பிலே உயர வேண்டும், கல்வியிலே உயர வேண்டும். கல்விதான் இந்த சமுதாயத்தின் சொத்தாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய மாணவர்களை எல்லாம் ஊக்குவிப்பதற்காக இதை போன்று இலவச மாலை நேர பள்ளியை துவக்குவதற்காக இந்த நாளை முடிவு செய்து உங்களை எல்லாம் அழைத்திருக்கின்றோம். இதில் சிறப்பு விருந்தினராக வந்தவாசியிலிருந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அசோக் குமார் அவர்களும் என்னோடு இரவு பகலாக பணியாற்றுகின்ற இயக்கத்தினுடைய பொருளாளர் அன்புக்குரிய ஐயா P. அருணாச்சலம் அவர்களும், அன்பு சகோதரர் என்னுடைய பால்ய நண்பர் C.V.M. சாமி அவர்களும், அன்பு சகோதரர் வாய்ப்பை வந்து கொடுத்திருக்காரு. ஒரே ரூம்ல படிச்சோமா இதெல்லாம் 1900 எத்தனை வருஷம் ஆச்சு? 87 பிறகு நீங்க தான் பாக்கணுமா? 87 பிறகு தான் நானும் எங்க மாமா ஒன்னா இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு அர்ப்பணிப்பு செய்த செய்தி பகுதியினுடைய செயலாளர் தம்பி D. முருகன் அவர்களுக்கும், இந்த பகுதியில் ஒரு படைத்தளபதியாக இந்த இயக்கத்தை கட்டி காத்து இன்றைக்கும் சமூக பற்றோடு இயக்குகின்ற தம்பி T.K. சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும், இயக்கத்துடைய அமைப்பு செயலாளர் அன்பு தம்பி T.R. கோட்டமுத்து அவர்களுக்கும், உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் நான் பாபா சாஹேப் அம்பேத்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரத்தத்தோடு ஊறிவிட்டது என்று இன்றைக்கு வந்திருக்கிற தம்பி செய்தி தொடர்பாளர் A.M. வடிவேல் அவர்களுக்கும், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தம்பி தனபால் அவர்களுக்கும், கைதை தொகுதியினுடைய தலைவர் அன்பு தம்பி தயாளன் அவர்களுக்கும், தென்சென்னை மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளர் தம்பி N.S. சண்முகம் அவர்களுக்கும், தம்பி தலைமை நிலைய உதவியாளர் N. சுப்பிரமணியம் அவர்களுக்கும், தம்பி சஞ்சீவ் வடிவேல் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வருகிற மகளிரடியைச் சேர்ந்த அன்பு சகோதரி திருமதி எஸ்தர் அவர்களுக்கும், மாலை நேர ஆசிரியர் பள்ளியில் பணியாற்றுகின்ற ஆசிரியர் திருமதி கீதா அவர்களுக்கும், சகோதரி சித்ரா அவர்களுக்கும், உஷா அவர்களுக்கும், அன்பு சகோதரி அம்பேத்கர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் புனிதா அவர்களுக்கும், சகோதரி இந்திராணி அவர்களுக்கும், அல்போன்ஸ் அவர்களுக்கும், இன்னும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளை எல்லாம் உங்களை மிகுந்த ஆர்வத்தோடு வரவேற்கிறேன். ஏனென்றால் பெண்கள் நினைத்தால்தான் இந்த நாட்டினுடைய அடிப்படையை மாற்ற முடியும்.
ஆண்களை விட பெண்கள் தான் சிறந்தவர்கள் என்பது எத்தனையோ பட்டிமன்றங்களில் கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த இயக்கம் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதில் முக்கியமான பங்கு வகிப்பவர் நீங்கள் தான். அதில் எனக்கு பெருமை. உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள் என்பதற்கு சமூக நீதி மக்கள் இயக்கத்தில் நீங்கள் என்றும் உறுதுணையாக இருப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை ஒரு தொடக்கமாக வைத்து வரவேற்புரை மற்றும் நிர்வாகிகள் ஒரு 5 வழித்துறைகள் பேசுவார்கள். கடைசியாக உங்களுக்கு எல்லாம் நன்றி கூற உள்ளேன் என்று தெரிவித்து முதற்கண் தம்பி TK சுந்தரமூர்த்தி அவர்களை ஒரு 5 நிமிடம் உரையாற்றுமாறு கேட்கிறேன்.